குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா 6th ஸ்டாண்டர்டு தமிழ் தான் பார்க்க போகிறோம். டேர்ம் 3ல் ஃபஸ்ட் யூனிட் தான் பார்க்க போகிறோம். டேர்ம் 3ல் ஃபஸ்ட் யூனிட்டில் என்னெல்லாம் பாடல்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 6ஆம் வகுப்பு 3வது பருவத்தில் தமிழ் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், முதல் இயல்ல நாடு, சமூகம், அரசு, நிர்வாகம். ஒரு நாடு எப்படி இருக்குது, நாட்டில் இருக்கிற சமூகத்தில் மக்கள் எப்படி இருக்காங்க, அந்த நாட்டில் அரசு எப்படி இருக்குது, அந்த அரசுல நிர்வாகம் எப்படி இருக்குது, அதை பற்றி எதில் கொடுத்துருவான்னு பார்த்தீங்கன்னா, பாரதம் அன்றைய நாற்றங்கள். நாற்றங்கள்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய காலகட்டத்தில் இதையெல்லாம் வந்துட்டு ஒரு நாற்றுகளாக, அதாவது நாற்றங்கால்னா என்னதுன்னா, ஒரு பொருளை வந்துட்டு ஒரு விதையை விட்டு அந்த இடத்துல இருந்து வேறொரு இடத்துல பிடுங்கி வளர்க்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு செயல்பாடா இந்திய நாட்டுல வளர்ச்சிக்கு எது வந்து நாற்றங்காலாக இருந்தது, இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எவ்வது எல்லாம் வந்து ஒரு நாற்றங்காலாக இருந்தது அப்படின்றதுதான் இதனுடைய பொருள். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் காந்தி, தமிழ்நாட்டிற்கு வந்துட்டு காந்தி வந்து வருகை புரிந்திருப்பாரு, அதை பத்தி கொடுத்துருக்காங்க. புதுமைகள் செய்யும் தேசம் இது, அதாவது புதுமைகள்னா வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி இல்ல இனோவேஷன், புதுமை புதுசு புதுசா புகுத்துறது, அதாவது பழமையை நீக்கி பழமையும் இருக்கணும், அதே சமயத்துல புதுசு புதுசா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நாடு வந்துட்டு மாற்றம் அடையுது. அதாவது இனோவேட்டிவா திங்க் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, இனோவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து புதுமைகள் செய்ய தேசம் இது. அப்ப நம்ம நாடு மற்ற நாடுகளை காட்டிலும் நீங்க எடுத்துக்கோங்க, மற்ற புதுசு புதுசா வந்துட்டு புகுத்துறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இதனுடைய வேலு நாச்சியார், அப்போ வேலு நாச்சியார் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் வந்து ஒரு வீரமிக்க பெண்மணியாக விளங்கி இருப்பாங்க. அப்போ வேலு நாச்சியார் வீரமிக்க பெண்மணியாக தென்னிந்தியாவில் விளங்கியிருந்தாலும், அப்போ தென்னிந்தியா எங்க இருக்குது, இந்தியாவில் தான் இருக்குது. அப்போ இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு ஒரு சிறு பகுதியேனும் அவங்களுடைய வளர்ச்சியும் அவங்களுடைய பங்களிப்பும் இந்த இந்திய தேசத்தினுடைய வளர்ச்சிக்கும் இருந்திருக்கும். அதுதான் வந்து நாற்றங்காலன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ அன்றைய காலகட்டத்துல, இப்ப இல்ல, அன்றைய நாற்றங்காலாக இருந்தது எது, நம்ம பாரத தாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இதனுடைய பொருள். அதுக்கப்புறம் 4 வகை சொற்கள். அப்போ மொழியும் இருந்திருக்கு இல்லையா, அந்த காலத்துல இயற்றப்பட்ட நூல்கள் இருந்திருக்கும். அந்த நூல்கள் எல்லாம் வந்துட்டு இந்திய தாய்க்கு வந்துட்டு அப்போ மொழி, பண்பாடு, கலாச்சாரம் இது எல்லாம் வந்துட்டு எவ்வாறு இருந்து, இதுவும் அந்த நாட்டினுடைய ஒரு மொழி இருந்தாலும் சரி, ஒரு பண்பாடும் சரி. இப்போ நம்ம தமிழ்நாடு இருக்குதுன்னா, இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொங்கல் வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்றோம். அப்போ மற்ற மாநிலங்களை காட்டிலும் இப்போ இது ஒரு தனித்துவமா தான் இருக்குது கலாச்சாரத்துல, பண்பாட்டுல. அப்போ அதே மாதிரிதான் ஒவ்வொரு இந்த நாட்டிற்கு அந்தந்த மாநிலங்களுடைய மொழி, கலாச்சாரம், பண்பாடு இவை எல்லாம் தான் சேர்ந்தது தானே ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு. அதுதான் அப்போ அந்த காலகட்டத்தில் இயற்றப்பட்ட நூல்கள், அதனுடைய அந்த காலகட்டத்தில் நூல், அந்த இலக்கணம், இலக்கியம், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மொழி, கலாச்சாரம், பண்பாடு இதைதான் வந்துட்டு அப்போ அந்த காலகட்டத்தில் வளர்ச்சிக்கு வித்திட்டியாக இதெல்லாம் இருந்ததுன்னு சொல்றாங்க. இப்ப வாங்க நம்ம அந்த பாடத்துல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பாருங்க, இயல் 1ல புதுமைகள் செய்யும் தேசம் இது. எது புதுமைகள் செய்யக்கூடிய தேசம், நம் இந்திய தாய்நாடான இந்தியா புதுமைகள் செய்யக்கூடிய, புதுமைகளை புகுத்தக்கூடிய தேசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, என்னைக்கு இப்பவும் சரி அப்பவும் சரி. அப்போ பாருங்க, இது இந்தியா என்ற நாடு நம்ம எப்படி பிரிச்சுப்போம் எப்பவும், இது வடக்கு, இது தெற்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது கிழக்கு, இது மேற்கு, இப்படிதானே நம்ம பிரிச்சிருப்போம். அப்போ நீங்க எப்படி தெரியும்னா, தெற்கு கன்னியாகுமரியிலிருந்து வடக்கு காஷ்மீர் வரைக்கும் இது ஒரு மேப் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பாடத்தினுடைய எளிமையா இருக்கும். அப்ப தெற்கு கன்னியாகுமரியிலிருந்து வடக்கு வந்துட்டு காஷ்மீர் வரைக்கும், கிழக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்க அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும். நம்ம இந்திய வரைபடத்தை, அதாவது புவியியல் பார்க்கும்போது படிச்சிருப்போம். அப்போ அருணாச்சல பிரதேசத்திலிருந்து இங்க குஜராத் வரைக்கும் வந்துட்டு இதோட எல்லை வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த தேசத்துல வந்துட்டு அப்போ அந்தந்த பகுதியில் இருக்கிற அவங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, மொழி, அப்போ இது அவர் சொல்றது வந்துட்டு தமிழ்நாட்டுல இருக்கிற பங்களிப்பு தான் அவருடைய கவிதையில சொல்லியிருப்பார். அப்போ தமிழ்நாட்டுல ஒரு சிறு பகுதியா இருந்தாலும், அப்போ மற்ற பகுதிகள் இருக்குது இல்லையா, மேற்கு இருக்குது, கிழக்கு இருக்கு, வடக்கு இருக்குது, அப்போ எல்லாமும் சேர்ந்த தானே இந்தியா. அப்போ அவருடைய அந்த கவிதையில இதை பத்தி நம்ம சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்தியா வடக்கில எப்படி இருக்குது, மேற்கில எப்படி இருக்குது, கிழக்கில எப்படி இருக்கு, தெற்கு எப்படின்னு சொல்லிட்டு அவர் கவிதைகள்ல சொல்லியிருப்பார். இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பாடல் படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். இந்த ஒரு பாடல் மட்டும் பார்க்கலாம். புதுமைகள் செய்யும் தேசம் இதுல
பாரதம் அன்றைய நாற்றங்கால் மற்றும் பார்க்கலாம். ஒண்ணா சின்ன சின்னதா பார்த்து முடிச்சிடலான்ட்டு இதை எடுத்திருக்கேன். பாருங்க, கற்றலின் நோக்கம் இந்த பாடத்தில் படிக்கிறதுனால நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். இந்திய நாட்டின் சிறப்பு இயல்புகள், அதாவது இந்தியாவினுடைய சிறப்பு எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா நம்ம வீடு இருக்குதுன்னா நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற நம்ம இடத்துல பத்தி அதை பத்தி நம்ம அது சிறப்பு என்னன்னு, இப்போ நம்ம ஊர் இருக்குதுன்னு வச்சுக்கோ, ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, அப்போ உன் டிஸ்ட்ரிக்ட்ல என்ன சிறப்புன்னு உனக்கு தெரியும் இல்லையா? அப்போ அது தெரிஞ்சாதான் உன்னுடைய ஸ்டேட்ல என்ன ஸ்பெஷல்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம இந்திய தாய்நாட்டை பத்தி அதனோட சிறப்புகளை நாம தெரிஞ்சுக்கணும். அப்ப அதனுடைய சிறப்பு என்னன்னு இந்த பாடத்துல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாழ்வில் எளிமையின் சிறப்பை உணர்தல். அப்ப எளிமையின் சிறப்பை யாராக இருந்திருப்பாங்க? காந்தி தாத்தா வந்துட்டு நம்ம ஊருக்கு வருகை புரிஞ்சிருப்பாரு. அப்ப எளிமையாக வந்து மாறதுக்கு காரணமே வந்து தமிழ்நாடு தான் இருந்திருக்கும். ஏன்னா இங்க இருக்கிற மக்கள் வந்துட்டு ஆடையே அணியாமல், அதாவது மேலாடை, அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு சிறு ஆடையை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ இவர் வந்து அதனால என்ன சொன்னா, எளிமையான தோற்றத்திற்கு மாற்றப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடுன்னு தான் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. அப்போ அந்த எளிமையின் தோற்றத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். எளிமையா இருக்குதுன்னு, ஏன்னா ஆடம்பரம் எதுக்கு? எளிமையான தோற்றமே வாழ்வதற்கு போதுமானதான், அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல இதை கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சமூக மாற்றத்தில் காந்தியின் பங்கினை தெரிந்து கொள்ளுதல். அப்போ இந்த சமூகத்துல வந்துட்டு மக்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன வரைக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது, சமூகத்துல இருக்கிற மக்களை எப்படி இருக்கும், திருத்தப்படாமல் தான் இருக்காங்க. அப்ப இன்னைக்கு கல்வி கற்ற இந்த டெக்னாலஜி வளர்ந்த காலகட்டத்திலேயே மக்கள் வந்து படித்திருந்தாலும் அந்த மாற்றங்களை நம்மளால எந்த அளவுக்கு அந்த காலத்துல பாடிய பாரதியார் ஆகட்டும், பாரதிதாசன் ஆகட்டும், இல்ல தந்தை பெரியார் ஆகட்டும், எத்தனை பேர் வந்துட்டு சமூக மாற்றத்திற்காக ஒரு சிறு சிறு பங்களிப்புன்னு செஞ்சிருப்பாங்க இல்லையா? அவங்க கண்ட கனவு மாற்றமா அடைந்திருந்தாலும் ஆனா 100% மாற்றம் பெற்றிருக்காது இல்லையா? அப்போ இப்பவே அப்படி இருக்குதுன்னா அப்ப அந்த காலகட்டத்துல சமூகத்தில் மாற்றத்துல வந்துட்டு காந்தியுடைய பங்களிப்பு எப்படி இருந்துக்கணும் நாம தெரியும். ஏன்னா மக்கள் பாத்தீங்கன்னா இன்னை வரைக்கும் ஆண் பெண் வேறுபாடு இருக்குது, ஏழை பணக்காரன்ற வேற்றுமை இருக்குது, அதுக்கப்புறம் பாலின ரீதியில் இருக்குது, அதுக்கப்புறம் மொழி, ஜாதி, சமயம், இந்த மாதிரி வந்து வேறுபாடுகள் இன்னைக்கும் நம்ம பார்க்குறோம்னா அப்போ கல்வி அறிவு இல்லாம அந்த காலகட்டத்துல மக்கள் வந்துட்டு சமூகத்துல எப்படி இருந்திருப்பாங்கன்னா அப்போ அந்த மக்கள் அப்படிப்பட்ட ஒரு மக்கள் படிப்பறிவும் கம்மியா இருந்திருக்கும். இன்னைக்கு படிச்சிருந்தாலும் நம்மளால என்ன செய்ய முடியல, ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கிறது, அதை வந்து கருத்தை தெரிவிச்சிடலாம். அந்த கருத்தை உள்வாங்கி வழியில நடக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா? 100 பேருக்கு சொன்னா ஒருத்தர் கூட அதுல அந்த வழியில் நடக்கிறது மிகப்பெரிய ஆஹ் சவாலா இருக்குது. அப்ப அந்த காலகட்டத்துல இந்த எதுவுமே இல்லாத அந்த காலகட்டத்துல அப்ப இவங்க எல்லாம் அந்த சமூகத்துல மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு எவ்வாறு பங்காற்றிருப்பாங்கன்னு இத நீங்க இது எப்படி சொல்றதுன்னா, இப்ப நான் ஒருத்தரை மாத்தணும்னு நினைக்கிறேன்மா. ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேர்ல ஒரு சின்ன கருத்து சொல்லி நான் மாற்றணும்னு நினைச்சேன்னா, அது சாத்தியமே கிடையாது. இன்னைக்கு உள்ள மக்கள் அப்படிதான் இருக்காங்கன்னா, அப்ப படிப்பறிவு இருக்கிற காலத்துல எல்லாத்தையும் கைக்குள்ளவே நம்ம உலகம் இருக்குது. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்த காலத்திலேயே நம்மளால ஒரு சிறு மாற்றம் கூட செய்ய முடியாதுன்னும் போது, அப்ப அந்த காலத்துல எப்படி ஒரு சவாலாக இருந்திருக்கும்னு பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, விடுதலை போராட்டம். அப்ப விடுதலை அடைஞ்ச இந்தியா எப்ப விடுதலை அடைஞ்சதுன்னு பாருங்க. அப்ப அந்த விடுதலை விடுதலை அடையறதுக்காக அதுல போராட்டத்துல வந்துட்டு பெண்கள் வந்துட்டு பங்காற்றிருப்பாங்க இல்லையா? அப்போ அவங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அப்போ சொற்கள் இருக்குது இல்லையா? 4 வகை சொற்கள். அந்த சொற்கள் என்னென்ன வகைகள் இருக்குது அதை பத்தி இந்த பாடத்துல தெரிஞ்சுக்க போறோம். நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம தேசத்துல வந்துட்டு புதுமைகள்லாம் எப்படி வந்து புகுத்துனாங்க அப்படின்றத பார்க்க போறோம். அப்போ புகுத்துனா ஒரே நாள்லயே அது வந்துருச்சு. அப்போ இத்தனை இருந்தாதான், அந்த காலத்திலேயே இத்தனை இருந்திருக்குன்னா அப்ப இந்த காலத்துல எவ்வாறு புதுமைகள்லாம் இருந்திருந்தா நம்ம நாடு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பாருங்க. அப்ப அந்த காலத்திலே இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த காலத்துல எவ்வாறெல்லாம் வந்துட்டு மாற்றம் பெற்றிருக்கும், அதுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு எல்லாரோடது கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கும் தான், அதுதான் அதனுடைய பொருள். பாருங்க, இது ஒரு கவிதை பேழை. இயல் 1ல கொடுக்கப்பட்ட ஒரு கவிதை. தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, பாரதம் அன்றைய நாற்றங்கள். பாரதம்னா என்னது? இந்தியா என்ற நமது தாய்நாடு இந்தியா. அப்ப இந்தியாவிற்கு அன்றைய நாற்றங்கள் அக்காலத்தில் நாற்றங்கால்னா என்னதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நெல் பயிர் இருக்குதா, அந்த நெல் பயிர்கள் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல விதை விட்டு, அதுதான் வந்து இப்ப பாருங்க, இது ஒரு நாற்றங்கால்னா இங்குதான் நெல் விதைக்கப்படக்கூடிய இடங்கள். இந்த இடத்துல நெல்லை விதைத்து ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு ஒரு 20 நாள் இல்ல 25 நாள் அதுக்குள்ளதான் நடவு செய்வாங்க. அப்போ 25 நாட்கள் வந்து இந்த பாத்தின்னு சொல்லுவாங்க, இல்ல நாற்றங்கால்ன்னு சொல்லுவாங்க. அது ஊருக்கு அந்தந்த ஊருக்கு வட்டார வழக்கு சொல் சொல்லுவாங்க, வட்டார மொழிச்சொல், அந்தந்த ஊருக்கு ஏற்றவாறு அது மாறுபடும். அப்ப நாற்றங்கால் என்பது ஒரு சிறு பகுதியில நெல்லை வந்துட்டு அதை விட்டு அதை எடுத்து என்ன செய்யணும், ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பின்னாடி
வளர்த்து அதை எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு பகுதி நிலத்துல போயிட்டு அது என்ன செய்யணும் நடவு செய்வாங்க. அப்போ நடவு செய்யும் போது அதுதானே பல நெல்மணிகளாகி மக்களுடைய உணவிற்கோ அந்த மக்களுடைய பசியாறதுக்கு இந்த இருக்கிற நெல்லு மட்டும் கிடையாது. அப்ப இங்க இருக்கிற மொத்தமா தான் வந்துட்டு இது சின்ன பகுதி. ஆனா வந்து இதுதான் மிகப்பெரிய விளைச்சலை கொடுக்கும். அப்போ ஒரு நாற்றங்கால்ன்னா என்ன சொல்லுவோம்? ஒரு சிறு விதை, ஒரு பங்களிப்பு. அததான் இங்க சொல்றாங்க. அப்போ ஒரு சின்ன விதை தான், இந்த பகுதியில விடப்பட்ட விதை தான் அந்த நாட்டு மக்களுக்கே ஒரு உணவளிக்குதுன்னா, அப்போ இந்த நாற்றங்கால் அந்த அந்த பாரதம் அந்த நாற்றங்காலாக இருந்த அந்த காலத்துல இந்த நாடு வளர்வதற்கு எதெல்லாம் வந்து நாற்றங்காலாக இருந்தது அப்படின்றது தான் இதனுடைய பொருள்மா. பாருங்க. இருங்க. இத முடிச்சுட்டு முதல்ல நூல்வெளி பார்க்கலாம். நூல்வெளினா, இத யாரு இயற்றிய ஆசிரியர் யாருன்னு பார்க்கலாம். பாரத தாரா பாரதி. தாரா பாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். அப்போ இவருடைய பெயர் வந்துட்டு இவர் பெரியவர் ஆனதுக்கு அப்புறம், அதாவது ஒரு கவிஞரா ஆனதுக்கு அப்புறம் கூட இவர் பெயர் இந்த பெயர் இருக்கலாம். ஆனால் பெற்றோர் வந்து ஒரு பெற்றோரிட்ட பெயர்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது இயற்பெயர்னா பெற்றோரிட்ட பெயர். அதுதான் வந்து ராதாகிருஷ்ணன். அவர் எழுத்துக்கு கவிதை ஏற்றுனதுக்கு அப்புறம் இது தாரா பாரதியின் பெயர் மாற்றமா வச்சுக்கோங்க. அப்போ பெற்றோரிட்ட பெயர் தான் ராதாகிருஷ்ணன். அவருக்கு அடைமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர். அவருடைய நூல்கள் பார்த்தீங்கன்னா, புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் முதலான இவர் இயற்றிய நூல்கள். அப்போ இவருடைய இயற்பெயர் என்னன்னா ராதாகிருஷ்ணன். அவருடைய பெற்றோர் இட்ட பெயர் இது வந்துட்டு அதுக்கப்புறம் எழுத்துலகில் பிரபலம் பெற்ற பெயர் தான் வந்து தாரா பாரதி. அடைமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா கவி ஞாயிறு. இவருடைய இயற்றிய நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். அதுக்கப்புறம் இந்த பாடல் எதில் இடம்பெற்றது பார்த்தீங்கன்னா, தாரா பாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் வந்து இடம்பெற்றது. இது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தொகுப்புனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தாரா பாரதி. அவர் பெயர் தானே தாரா பாரதி. அவர் இயற்றியது தானே கவிதைகள். அப்போ அவர் பெயர்ல இந்த கவிதைகளை வந்து தொகுத்திருக்காங்க. அப்போ பல இப்போ இப்ப ஒரு 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 பேப்பர்ல ஒரு கவிதை எழுதியிருக்காரு. இன்னொரு பேப்பர்ல இன்னொரு கவிதை, இன்னொரு பேப்பர்ல இன்னொரு கவிதை. அப்படி பல கவிதைகள் ஒரு ஒரு பேப்பர்ல எழுதியிருக்காருன்னே வச்சுக்கோங்க. அப்ப அந்த மொத்த கவிதைகளையும் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, ஒரு ஒரு புக்கு மாரி, ஒரு தொகுப்பா வந்துட்டு அத என்ன செய்யணும்னா ஆர்கனைஸ் பண்ணி ஒண்ணா இணைத்து அததான் வந்துட்டு ஒரு தொகுப்பா செய்வாங்க. அது என்ன பெயர்ல வந்து தொகுப்பா சேர்த்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பெயர்ல வந்துட்டு அத அழைக்கிறாங்கன்னா, தாரா பாரதியின் கவிதைகள். இதுதான் வந்து இதனுடைய டெஃபினிஷன்மா. அதாவது தொகுப்புனா என்னன்னா, ஒரு நெறைய பேஜ்ல இப்போ நீ ஒரு கவிதை எழுதுற, ஒரு ஒரு பேஜ்ல ஒரு ஒரு கவிதை எழுதுற. அப்ப எல்லா பேஜையும் ஒண்ணா இணைச்சு நம்ம போயிட்டு அம் ஸ்பைரல் பைண்டிங் எல்லாம் பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி தான். அப்ப இப்ப எப்படி நம்ம ஸ்பைரல் எல்லாம் பண்றோம். அதே மாதிரி அக்காலகட்டத்தில ஒரு தொகுப்ப மொத்தமா ஒண்ணா ஆர்கனைஸ் பண்ணி, அத வந்துட்டு அவர் பெயர்ல தாரா பாரதியின் கவிதைகள் என்ற ஒரு பெயர்ல வந்துட்டு அதை அடைக்குது. அதுதான் வந்து இதுல குடுத்துருக்காங்க. பாருங்க. இப்ப பொருள் தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நாம பாடலுக்குள்ள போவோம். சொல்லும் பொருள்னு பார்த்தீங்கன்னா, மெய்னா என்னது? மெய்னா உண்மை. உடம்புக்கும் சொல்லுவாங்க, உண்மைன்னு சொல்லுவாங்க. 2 பொருள் அமையும். மெய்னா வந்து ட்ரூத். அதாவது வந்துட்டு உண்மைக்குன்னு சொல்லுவாங்க, உடல்ன்னு சொல்லுவாங்க. அப்ப தேசம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய நாடு தான் வந்து தேசம் என்று அழைக்கிறது. அப்போ பாருங்க, பாடலின் பொருள் என்னன்னு பார்க்கலாம். பாடல் பொருள் படிச்சுட்டு, அப்புறம் பாடத்த பார்த்தோம்னா எளிமையாக இருக்கும். பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நமது இந்திய நாடு பல புதுமைகள் செய்த நாடு இது. நாடு அதாவது இது பூமி. நம்ம வரலாறு புவியியல் படிக்கும்போதே படிச்சிருப்போம். இது வந்துட்டு ஒரு கோள வடிவத்துல இப்படி ஆப்பிள் ஷேப்ல தான் வந்துட்டு பூமி இருக்குதுன்னா, அப்போ இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. அப்போ இதுதான் பூமினா, அப்போ இந்த பூமியோட கிழக்கு வாசலாக யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய நாடு இருக்குதுன்றாங்க. அப்போ இந்த பூமி உலகம் இருக்குது. உலகத்துக்கு கிழக்கு பக்கமாக யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியா என்ற நாடு இருக்குது. அததான் இங்க சொல்லியிருக்காங்கம்மா. பாருங்க. பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய நாடு. அப்படிப்பட்ட நாடு என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, பல புதுமைகளை செய்த நாடுன்றாங்க. அப்போ பல பல அதாவது கண்டுபிடிப்புகள், இன்னோவேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டுபிடிக்கிறது அப்படிப்பட்ட நாடாக தான் இந்திய நாடு இருக்குது இந்த உலகத்துக்கே அப்படிங்கிறாங்க.
அதுக்கப்புறம் பாருங்க. திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகிறது. அப்போ திருக்குறள் பாருங்க, இந்த தமிழ்நாட்டுல இயற்றப்பட்ட திருக்குறளாக இருந்தாலும், நம்ம பாரத நாடான இந்திய நாடே அணிந்திருக்கும் உடையாக ஆடைன்னா என்னது? உடை மாதிரி அதாவது இந்த இந்தியா முழுவதுக்கும் திருக்குறள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடை போர்த்தின உடை அணிந்திருக்கிற மாதிரி வந்து திருக்குறள் வந்துட்டு இருக்குதுன்றாங்க. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, திருக்குறள் அதாவது திருவள்ளுவர் இயற்றியது திருக்குறள். அதுக்கப்புறம் காளிதாசருடைய கவிதைகள். கம்பருடைய அந்த கம்பருடைய அந்த நீண்ட நெடிய காவியம் சொல்ற கம்பராமாயணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த பாடத்துல வர வேலு நாச்சியார், வீர பெண்மணிகள், அதுக்கப்புறம் அவர் வந்து வீர பெண்மணி இல்லையா தென்னிந்தியாவுக்கு இது எல்லாம் தான் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இது எல்லாம் என்ன எதுக்கு சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இது எல்லாம் ஒரு நாற்றங்காலாக இந்திய தேசத்திற்கு விளங்கியது. அதுதான் இதனுடைய பொருள்மா அக்காலத்தில. ஏன்னா வேலு நாச்சியார் அக்காலத்தில் வாழ்ந்தவங்க, கம்பர் அக்காலத்தில் வாழ்ந்தவர், காளிதாசர் அக்காலத்தில் வாழ்ந்தவர், திருக்குறள் அக்காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு இயற்றப்பட்டது. அப்ப இந்த கவிஞர் எதை பத்தி சொல்றாருன்னா, அக்காலத்தில இந்தியாவின் முற்காலத்தில இந்தியாவின் வளர்ச்சிக்கு அடிப்படையாக, விதையாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதையெல்லாம் அவர் வந்துட்டு அவருடைய கவிதையில வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ம் பாருங்க. உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய் உணர்வே மேலாடையாக விளங்குகிறது. அப்போ மேலாடையாக எது இருக்குதுன்னா, இது வந்து ஆடையாக இருக்குது திருக்குறளு. அப்போ இந்திய தாய்க்கு மெய்யுணர்வே மேலாடையாக அது உண்மைன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இந்திய தாய்க்கு தான் வந்துட்டு இந்த உண்மை தான் வந்து மேலாடையாக இருங்குது. மெய் உணர்வுனா அது உண்மைமா. அப்ப அந்த உண்மை தான் வந்து இந்திய தாய்க்கே வந்து மேலாடையாக விளங்குகிறது. ஆடையாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள். அதுக்கு மேல இருக்குது மேலாடையாக எது விளங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உண்மைதான். இந்திய தாய்க்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, காளிதாசர். காளிதாசர் பார்த்தீங்கன்னா, இயற்றிய இனிமையான பாடல்கள் வந்துட்டு இப்ப காளிதாசர் கவிஞர் படிச்சோம் இல்லையா? அவர் வந்து அக்காலத்தில் வாழ்ந்த காளிதாசர், அவர் இயற்றியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இனிமையான பாடல்கள் எல்லாம் காவிரி ஆறு இருக்குது. காவிரி ஆறு எங்க உற்பத்தி ஆகுது? கர்நாடகால பார்த்தோம். கர்நாடகா மாநிலத்தில் உருவாகிட்டு, இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, வங்காள விரிகுடால வந்து கலக்கும். அப்போ பாருங்க, இங்க கர்நாடகாவுல வந்துட்டு காவிரி ஆறு உருவாகுது. இந்த காவிரி ஆறு வந்து உருவாகிட்டு, அது என்னன்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காவிரி கரை அவருடைய பாடல்கள்லாம் இந்த காவிரி கரையில வந்து எதிரொலிக்குதாம். எதிரொலிக்குதுன்னா, எக்கோ அடிக்குதுன்னு சொல்லுவோம்ல. இப்ப நீங்க போயிட்டு ஒரு மலையில போயிட்டு கத்தி பாருங்க. ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலையில நீங்க கத்துனீங்கன்னா, உங்களுடைய சவுண்ட் வந்துட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட எக்கோ அடிக்கும், கேட்கும். அதுதான் வந்து சொல்றாங்க. அப்போ காளிதாசர் இயற்றிய அந்த இனிமையான பாடல்கள் பார்த்தீங்கன்னா, அந்த காவிரி கரை முழுவதும் என்ன சொல்றாங்கன்னா, எதிரொலிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கம்பர் இருக்காரு இல்லையா? கம்பராமாயணத்தை இயற்றியவர். கம்பரின் அமுதம் போன்ற அமுதம்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேன் சுவை மிகுந்தது. அதாவது அதாவது அதற்கு இணையே இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். கம்பரின் அமுதம் போன்ற கவிதை. அப்போ கம்பருடைய கவிதைக்கு ஈடு இணையே கிடையாது. இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு இந்த கங்கை ஆறு இருக்குது இல்லையா? கங்கை ஆறு எங்க உற்பத்தி ஆகுது? இமயமலையில உற்பத்தி ஆகுது. காவிரி எங்கன்னு சொன்னோம்? கர்நாடகாவுல சொன்னோம். அப்போ கங்கை ஆற்றின் அலை இருக்குது இல்லையா? இதுதான் வந்துட்டு இது வந்துட்டு கங்கை ஆறு. இந்த கங்கை ஆறு இருக்கிற அலைகள்லாம் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய கம்பருடைய கவிதைக்கு, அந்த கவிதை வரிகளுக்கு என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அலைகள் வந்துட்டு இசை அமைக்குதா இசைன்னா என்னது? மியூசிக் போடுதுன்னு சொல்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு அந்த இயற்கையை வந்துட்டு ரசிச்சு அந்த கவிதையை வந்துட்டு இந்திய தாய்நாட்டை எப்படி ரசிச்சிருப்பாரு? அந்த இந்திய தாய்நாட்டுல இருக்கிற அந்த இயற்கை எவ்வாறு ரசிச்சிருப்பாரு? அந்த கம்பனுடைய கவிதைகளையும், காளிதாசனுடைய கவிதைகளை எவ்வாறு அவர் ரசிச்சிருந்தா, இந்த மாதிரி ஒரு கவிதையில வந்துட்டு அத வந்து அவரால குடுக்க முடிஞ்சிருக்குன்னு பாருங்க. இதனால தான் சொல்றது உங்களுக்கு, இயற்கையை வந்துட்டு கண்கூடா அழகா ரசிங்கம்மா. இதுதான் நான் சென்ற வகுப்பிலே கேட்டேன். ஆனா அதுக்கு யாருமே வந்து என்ன சொல்லல, அதுல யாருமே அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கேட்டா தான் கிடைக்கும். யாரா வழிய வழிய வந்து தானா வந்து குடுக்க மாட்டாங்க. சொல்ல தான் செய்வாங்க. அது உங்களுக்கு தேவைன்னா அத நீங்க தான் கேட்டு வாங்கிக்கணும். மேற்கொண்டு யாருமே வந்தது அத வாலண்டரியா வந்து என்ன செய்ய மாட்டாங்க, குடுத்து திணிக்க மாட்டாங்க. அதுல என்ன இப்ப என்னன்னா, அந்த ஒரு ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணுன்றது ஆர்வம் இல்லாததுனால தான் அத கேட்கறதுக்கு அந்த மனசும் நமக்கு வர்றதில்ல. குடுக்குறதுக்கு மனசு இருந்தாலும், அத வாங்குறதுக்கு என்ன இல்ல, அது வர்றதில்ல. அதுதான் வந்து இந்த இயற்கையோடது. இயற்கைய பாருங்க எந்த அளவுக்கு அவர் இந்திய நாட்டுல இருக்கிற இயற்கை கொட்டி கிடக்கிற இந்தியாவை எந்த அளவுக்கு அவரு அது ரசிச்சிருந்தார்னா, அனுபவிச்சிருந்தார்னா, அதை வந்து தன்னுடைய கவிதைகளை வந்து வாயிலாக அந்த 4 வரியில வந்து வெளிப்படுத்தியிருப்பாருன்னு பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, குமரி கண் இருக்குது.
வாழ்கிறதுக்கு வாழ்க்கை சில நாட்கள். அதுல இந்த பிறவியில நாம படைக்கப்பட்டிருந்தாலும், மறுபிறவி என்பது என்ன சொல்லுவாங்க? பாவம் பண்ணியிருந்தா தான் மறுபிறவி என்பதே நம்ம சொல்லுவோம். கர்மான்னு சொல்லிட்டு படிச்சு இல்லையா? அந்த கர்மா என்பது கர்மான்னு ஒண்ணு படிச்சோம். அதுக்கப்புறம் தர்மா தம்மான்னு சொல்லிட்டு படிச்சோம் பாருங்க. இதெல்லாம் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ அது கர்மாவா, தர்மான்னு ஞாபகம் வரல. நான் உங்களுக்கு அப்புறம் அது என்னன்னு பார்க்குறேன். வரலாறுல எடுத்தது அது. அதாவது நாம முக்தி அடையுதுன்னு சொல்லிட்டு ஒண்ணு படிச்சோம் இல்லையா? அதாவது மீண்டும் வந்து பிறவாமல் இருப்பதுதான் முக்தின்னு சொல்லிட்டு ஒண்ணு நம்ம படிச்சிருப்போம் வரலாறுல. அப்போ இந்த பிறவியில நாம படிச்சதே, இந்த பிறவியிலேயே நமக்கு பல துன்பங்கள் நெறைய இருக்குது. இன்னொரு பிறவி வேணுமா? அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? அது ஒரு கேள்விக்குறி தான். வேண்டான்னு தான் சொல்லுவோம். ஆனா, நான் என்ன சொல்றேன்னா, பிறந்துட்டோம் இந்த பிறவியில. ஆனா அதாவது ஒரு கதை சொல்றேங்க. ஒரு ஒரு அப்பா இருந்தாராம். அப்பா, ஒரு அம்மா. அந்த அப்பாவும், அம்மாவும் பார்த்தீங்கன்னா, ஒரு நேர்மையான அப்பா, அம்மா. நேர்மையா, அதாவது யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யாம, தான் தான் உண்டு, தன் வேலைகள் உண்டு, மற்றவர்களுக்கு உதவி செய்றது, தன் பிள்ளைங்களையும் நல்ல பழக்கவழக்கங்கள் சொல்லி, ஒரு அறத்தின் வழியிலே நடந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, நல்லபடியா பிள்ளைங்களுக்கு தேவையானதெல்லாம் படிப்போ, வேலையோ, திருமணமோ எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சுட்டு, அந்த இறப்புன்னு ஒரு நாள் இறந்திருப்பார் இல்லையா? அப்படி இறந்து போகும்போது, அவர் போயிட்டு என்ன சொன்னாராம்? கடவுள்கிட்ட போய் கேட்டாராம், "இறைவா, நான் வந்துட்டு எந்த ஒரு பாவமும் செய்யல. நான் யாருக்கும் எந்த உயிருக்கும் துன்பத்தையும் குடுக்கல. ஆனா, எனக்கு இப்போ எல்லாத்தையும் நான் என்னுடைய பணிகளை எல்லாம் நான் நல்லா நிறைவா செஞ்சுட்டேன். எனக்கு வந்துட்டு சொர்க்கத்திற்கு போகக்கூடிய ஒரு வழி சொல்லுங்க இப்ப. நான் எந்த ஒரு பாவ செயலையும் செய்யல." அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இறைவன்கிட்ட போய் கடவுள்கிட்ட போய் கேட்டாராம். அதுக்கு கடவுள் சொன்னாராம், "அட பாவி! நீ வந்ததே சொர்க்கத்திலிருந்து தான் வந்திருக்க. அந்த சொர்க்கத்திலேயே நீ சொர்க்க வாழ்க்கைய நீ வாழலன்னா, இங்க எங்கடா இருக்கு சொர்க்கம்ன்னு?" சொல்லிட்டு கேட்டாராம். இதுல இருந்து என்ன புரியுது? நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமியில சொர்க்கத்தில விட மேலான இயற்கை வந்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து நம்ம இந்தியாவுல இல்ல, இந்த உலகத்துல, இந்த பூமியில இருக்குது. ஆனா நாம என்ன செய்யறதில்ல, இந்த வாழ்க்கைய இந்த பிறவியில வாழாம, நாம என்ன செய்றோம்? எதை நோக்கியோ, எதுக்காகவோ ஓடிக்கிட்டு இருக்கோம். அததான் இந்த பாடலினுடைய பொருள். அப்போ நான் என்ன சொல்றேன்னா இதுல உங்களுக்கு, வாழுறது சில காலம். அதை எப்படி வாழணும்? நமக்கு ஏற்றவாறு, நமக்கு பிடிச்சவாறு வாழுறது. நமக்கு இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ நம்ம இன்னைக்கு நாளைக்கு என்னன்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஆனா, நடந்தத பத்தி யோசிப்போம். நடந்தத பத்தி வருத்தப்படுவோம். நாளைக்கு எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு இருப்போம். ஆனா, இன்னைக்கு என்ன நடக்குது? இப்ப எப்படி இருக்குது? அத பத்தி யாராவது யோசிக்கிறோமா? அதுதான் அப்ப என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வாழ்க்கைய நாம யாராவது இந்த கரண்ட்ல யாராவது வாழுறோமா? இல்ல. ஒண்ணு பாஸ்ட்ல வாழ்வோம். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுதான் வந்துட்டு தன்னோட வாழ்க்கையை யாரும் அந்தந்த காலகட்டத்துல அவங்கவங்க வாழறதில்லன்றது தான் உண்மை. நிதர்சனமான உண்மை என்னன்னா இதுதான். ஏன்னா, இந்த இயற்கையோடு இணைந்து வாழ்றது வாழ்க்கைங்கள அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க. அப்படி ஒரு ஒரு அதுக்கெல்லாம் என்ன சொல்றது? வார்த்தைகளே இருக்காது விளக்குறதுக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு வாழ்க்கை தான் அவங்கலாம் வாழ்க்கை முறை தான் வாழ்வாங்க. பாருங்க. இதையெல்லாம் தான் நான் அத பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம், அது அந்த சொல்லுவோம்ல, "யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்." நான் மட்டும் அந்த இன்பத்தை பெற்றிருந்தேன். துன்பத்த கூட பகிர்ந்துக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா இன்பத்தை வந்துட்டு எல்லார்கிட்டயும் பகிர்ந்துக்கணும். அதுதான் வந்து ஒரு மனித தன்மைன்னே நான் சொல்லுவேன். அப்போ அதுலேருந்து என்ன சொல்றேன்னா உங்களுக்கு, ஆ குடுக்குறோன்னு அதாவது நான் பெற்றது வந்து அந்த அளவுக்கு வந்து 2 கண்கள் போதாது. அந்த அளவுக்கு ஒரு சின்ன பகுதியிலே 2 கண்கள் போதாது பார்க்கறதுக்கு. அந்த அளவுக்கு வந்துட்டு இயற்கை வளங்கள் வந்துட்டு இயற்கை அழகு கொட்டி கிடக்கு. அப்போ சிறு பகுதியில அப்படின்னா, அப்ப இந்த உலகம் முழுவதும் எப்படி இருக்கும்? நம்ம இந்திய நாட்டுல இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுல எப்படி இருக்கும்? நம்ம ஊர்ல எப்படி இருக்கும்? இத நீங்க பாருங்க. பாருங்க. குமரிமுனை. குமரின்னா என்னது? கன்னியாகுமரி. குமரிமுனை ஆகிய கன்னியின் கூந்தலுக்காக காஷ்மீரத்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன. குமரின்னா எங்க? கன்னியாகுமரியில இருக்கிற கன்னினா யாரு? பெண்கள். அப்ப கன்னியாகுமரியில் இருக்கிற பெண்களுடைய கூந்தல் இருக்குது இல்லையா? முடி. அவங்களுடைய முடி வந்து ஏன்னா காஷ்மீர்னாவே என்ன சொல்றது? ரோஜா மலர்கள்னாவே காஷ்மீர் தான் சொல்லுவாங்க. அங்க இருக்கிற மலர்கள் வந்து மாலையாக தொடுக்கப்படுது. அப்ப அந்த அளவுக்கு நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், ஒற்றுமை, மொழி, அறிவு இது எல்லாமே நம்ம என்ன சொல்லணும்னா, இங்கிருந்து அந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்திய நாடு வந்துட்டு இங்கிருந்து அதாவது தெற்கிலிருந்து வடக்கு வரைக்கும் எப்படி வந்து பறந்து விரிந்த இந்தியாவுல ஒரு ஒற்றுமையும் அத சொல்லிக்கலாம். அப்ப இங்கிருந்த கன்னியின் கூந்தலுக்கு காஷ்மீர்ல பூத்து குலுங்கக்கூடிய மலர்கள் வந்துட்டு மாலையாக தொடுக்கப்படுதா இங்க இருக்கிற பெண்ணிற்கு. அப்போ மேற்கே தோன்றும் நதிகள் பார்த்தீங்கன்னா, கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கிறது. அப்போ இது பாருங்க.
இதுதானே கிழக்கு, இது ஈஸ்ட், இது வெஸ்ட். நம்ம என்ன படிச்சிருப்போம்? மேற்கு தொடர்ச்சி மலை இங்க வந்து படிச்சோம். இது கிழக்கு தொடர்ச்சி மலை. அப்ப மேற்கு தொடர்ச்சி மலையில தான் பெரும்பாலான நதிகள்லாம் உருவாகுது. அப்ப இந்த காவிரி ஆறு போயிட்டு இங்க வந்து உருவாகுதுன்னா, இங்க மேற்குல உருவாயிட்டு எங்க போயிட்டு கலக்குது? கிழக்குல இருக்கிற வங்காள விரிகுடால பெரும்பாலான ஆறுகள் வந்துட்டு கலக்குதுன்ற நம்ம படிச்சோம். அப்போ இங்கிருந்த ஆறுகள் வந்துட்டு என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சி மலையில உருவாகி கிழக்கு வரைக்கும் பரவி இருக்குதுன்னு சொல்றேன். அதாவது பாயுதுன்னு சொல்றாங்க. அப்ப அதனால இந்த பகுதிகள்ல என்னவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நன்மை தானே விளைச்சல் இப்ப பயிர் நீர் பரவுனா என்ன செய்யும்? அது வந்து இயற்கை வளங்கள் வந்து மிகுதியாகத்தான் இருக்கும். அததான் இதனுடைய பொருள்மா. அதாவது இங்க நதி உற்பத்தி ஆகுது. இங்க வந்து கலக்குது. இந்த நதியில நேரா ரூட்ட புடிச்சுட்டு பஸ் ரூட் மாரியா போகுது. அப்ப பல இடங்கள்ல அது எங்கெல்லாம் வந்துட்டு பள்ளம் இருக்குதோ, அதனுடைய நீர் ஓட்டங்கள் எந்த எந்த பகுதியிலலாம் அதனால கரடுமுரடான பாதைகள்லாம் எவ்வளவு தூரத்திற்கு அதால போக முடியுமோ, அந்த பகுதியெல்லாம் பரவுனதுக்கு அப்புறம், அப்ப அந்த பகுதியெல்லாம் எப்படி இருக்கும்? இயற்கையாக மிகுந்து தான் இருக்கும். இயற்கை மிகுந்துதான் எப்படி இருக்கும் அது? வண்ணமயமான நல்ல ஒரு ஒரு கிரீனா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பூக்கள் பூத்து குலுந்து இருக்கும். அப்போ இந்த பகுதிகள்லாம் வந்துட்டு மக்களுக்கு ஏற்ற நல்லா வந்துட்டு உணவு பயிர்கள்லாம் பயிர் சாகுபடி எல்லாம் செய்யப்படுறதுனால, அப்ப எப்படி இருக்கும் மக்களுடைய வாழ்க்கை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வளமான நாடாக தான் இந்தியா இருக்கும்னு சொல்லிட்டு அதனுடைய பொருள்மா. பாருங்க. அதுக்கப்புறம் மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கும். நன்மைன்னா என்னது? நமக்கு வந்துட்டு விளையறதுக்கு வந்துட்டு பசி ஆற்றுறதுக்கு எல்லா தேவைப்பட உணவு உற்பத்தி பொருட்கள்லாம் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகிறது. ஆமா. ஏன்னா மழை வந்தா அப்போ நதியிலிருந்து தண்ணி வருது. இந்த பகுதி முழுவதுக்கும் பரவி போகுதுன்னா, அப்ப இந்த இருக்கிற எல்லாமே என்ன ஆகுது? பசுமையா ஆகுது. பசுமை ஆனோனே என்ன செய்யுது? அது பூக்கள்லாம் மலருது. பூக்கள்லாம் மலர்ந்தா எப்படி இருக்கும்? ஒரு பொற்காலமாக தானே அது இருக்கும். பொற்காலத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு புன்னகை புரியுது. அந்த அளவுக்கு அதாவது ஒரு மகிழ்ச்சி மக்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொற்காலம்னா என்னது? ஒரு மகிழ்ச்சியான பொன்னான காலம்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து மகிழ்ச்சி பொங்கக்கூடிய காலம். அப்போ கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக காட்சி தருகிறதுன்னு சொல்றாங்க. அப்போ கல்லுல சிற்பங்கள் வந்து செதுக்குறோம். அந்த சிற்பங்கள் ஒரு கல் இருக்குது. ஒரு உளி கொண்டு வந்து ஒரு சிலைய வந்து செதுக்குறாங்கன்னா, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிற்பங்கள் எல்லாம் எப்படி அந்த சிற்பி வந்து ஒரு சிற்பத்தை வந்து கல்லுல செதுக்குறார்ன்னா, அந்த சிற்பங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காவிய கலைக்கூடமாக நம்ம மாமல்லபுரத்துல நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? சென்ற வகுப்புல நினைக்கிறேன். மாமல்லபுரத்துல வந்து எப்படின்னா, ஒரு காவிய கலைக்கூடமாக காட்சி தருகிறது இந்த சிற்பங்கள்லாம். கையால இந்த கல்லுல செதுக்கிய சிற்பங்கள்லாம் எப்படின்னா, ஒரு காவிய கலைக்கூடமாக அந்த கலைகளுக்கான கூடமாக எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்றேன். அந்த எதற்கு இங்க உதாரணத்துக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மாமல்லபுரத்தை எடுத்துக்கலாம். அங்க போயிருந்தீங்கன்னா பார்த்தவங்க தெரிஞ்சுக்கோங்கம்மா. போய் பாருங்க. இதெல்லாம் எங்கெங்க இருக்குதோ அந்த இடத்துக்கு போய் பாருங்க. இயற்கையை ரசிங்க. நம்மளால செதுக்கப்பட்ட இதெல்லாம் கற்பனை. சிலருடைய கற்பனையினால செதுக்கப்பட்ட சிற்பங்கள் தான் அது. அந்த கற்பனைக்கு வந்துட்டு ஈடு இணையே கிடையாது. நீ போயிட்டு இத பார்த்து செஞ்சாலும், அந்த உண்மைத்துவத்தினுடைய தன்மைக்கு வராது. அதுதான் வந்துட்டு ரியாலிட்டி. அதுக்கப்புறம் பாருங்க. "அள்ள அள்ள குறையாத அமுத சுரபியாக அன்னை பாரத நாடு திகழ்கிறது." எப்படி எப்படி பின்ன அள்ள அள்ள குறையும்? ஏன்னா, எப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்? பல தேசத்திலிருந்து ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வந்து, பல நாடுகளால் இந்த நாடு எல்லாத்தையும் சுரண்டப்பட்டு போயிருந்தாலும், பல மக்களை தாங்கிக் கொண்டிருக்கிற இந்த இந்திய நாடு, உலகத்திலேயே எத்தனையாவது இடம்னா முதலிடத்தில் இருக்கிற இந்திய நாடால, தன் மக்களுக்கு தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாடுன்னா, அப்ப எந்த அளவுக்கு ஒரு அமுத சுரபியாக இந்த நாட்டின் வளங்கள் செழித்திருக்குதுன்னா பாருங்க. பல நாடுகளால அந்த கொள்ளையடிக்கப்பட்டிருக்கும். இங்க இருக்கிற செல்வங்கள் எல்லாம் சுரண்டப்பட்டிருக்கும். அவங்களோட நாட்டுக்கு போய் அவங்களே வளர்ந்திருக்காங்கன்னா, அப்ப விளையக்கூடிய இந்த நாடு வந்துட்டு எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அப்போ அப்படிப்பட்ட அல்லல்ல குறையாத அமுத சுரபி பார்த்திருப்பீங்களா? ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரபி யார்? மணிமேகலை கிட்ட இருந்திருக்கலாம். நீங்க தமிழ் வகுப்புல நம்ம படிச்சிருப்போம். அப்போ அதுல வந்துட்டு அன்னம் இட்டு அனைவருக்கும் குடுத்திருப்பாங்கன்னு படிச்சிருப்போம். அப்படி அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்னை பாரத நாடு இருக்குது இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வாழ்ந்து பார்த்து படிச்சீங்கன்னா, இதனுடைய உள் அர்த்தம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் நம்ம வாழ்ந்து சும்மாவா அப்படியே படிச்சோம்னா, இது இது படிக்கிறதுக்கு கஷ்டம். ஆனா, இத பாருங்க நம்ம இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து அந்த கவிதையில அவர் இயற்கை தான் வசிச்சிருப்பாரு. இந்தியாவ தான் ரசிச்சிருப்பாரு. அதுல இருக்கிற பங்களிப்புகள்ல இவங்கலாம் நாற்றங்காலான இவங்க எல்லாருடைய ஒவ்வொருத்தருடைய கான்ட்ரிபியூஷன் தான் வந்து இந்தியாவிற்கு இருந்திருக்கும். ஒரு சின்ன பகுதி வந்து ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பு தான் இந்தியா இப்படிப்பட்ட ஒரு வளர்ந்த நாடாக இருக்கிறதுக்கும், புதுமைகளை புகுத்தக்கூடிய நாடாக இருக்கிறதுக்கும் இது எல்லாம் ஒரு காரணம்னு சொல்லிட்டு தான் அவருடைய கவிதை வரிகள்ல குடுத்திருக்கார். அதுக்கப்புறம் பாருங்க.
நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியையும் போக்கி வருது. ஆமா. ஏன்னா நம்ம நாட்டு பசியை போக்குறது இல்லாம மத்த நாடுகளுக்கு என்ன செய்றாங்க? எக்ஸ்போர்ட் பண்றாங்க. மத்த நாடுகளிலிருந்து இம்போர்ட் குறைவாக பண்ணாலும், ஆனா அது வந்து அது டெக்னிக்கலா பார்த்தோம்னா சில பொருள்கள். ஆனா பொருளாதார ரீதியாக. ஆனா இத பார்த்தீங்கன்னா, உணவு உற்பத்தியில வந்துட்டு நம்மளுடைய தன்னிறைவு அடைஞ்சிருப்போம்னு படிச்சிருப்போம். அப்போ நமக்கு போகுத மத்தவங்களுக்கு குடுக்க முடியும். அப்போ மற்ற நாடுகளுக்கும் பசியை போக்கி வருகிறதுன்னு சொல்லிட்டு, அப்போ அந்த அளவுக்கு செல்வ செழிப்பு மிக்க நாடு தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய நாடு. அப்ப அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குகிறது. பாருங்க, இந்த காந்தியடிகிட்ட இருக்கிற இந்த சிறிய கைத்தடி எதற்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அறத்தினுடைய ஊன்றுகோல். அறம்னா என்னது? எத்திக்ஸ். எத்திக்ஸ்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வயலன்ஸ், நான் வயலன்ஸ் சொல்லும். அப்ப இவர் வந்துட்டு என்ன செஞ்சிருப்பாங்க? நான் வயலன்ஸ். அதாவது கத்தி, ரத்தம், அடி, தடி, சண்டை எதுவுமே இல்லாம அமைதியான முறையில தன் வாழ்நாள் முழுவதையும் ஒண்ணும் இல்ல, ஒரு நாளைக்கு நம்மளால தவறான வார்த்தையோ, யாரையோ திட்டாமையோ, நீ எந்த வயசுனா இருங்க. பெரியவங்களா இருந்தா சின்ன பிள்ளைங்கள திட்டுவீங்க. மிடில் கிளாஸ் ஒரு சின்ன பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா, மிடில் ஏஜா இருந்தீங்கன்னா, ஒரு அக்கா, தம்பி அந்த மாதிரி ஒரு இல்லாட்டி பெரியவங்களா இருந்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாராவது. அந்த வயதினரா இருந்தீங்கன்னா, ஒரு நாள் உங்களால ஒரு ஒரு சிறு உயிருக்கேனும் தீங்கு விளைவிக்காமல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யார் கூடவும் தவறான வார்த்தைகள் வந்துட்டு அதாவது பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசாம, சண்டை போடாம, அதே மாதிரி திட்டாம, இந்த மாதிரி ஒரு நாள் 24 மணி நேரம் உங்களால இருக்க முடியுதுன்னா, உங்களை விட மிகப்பெரிய என்ன சொல்றது இது? ஒரு அறத்தின் அதான் சொல்லணும் அகிம்சை வழியில இருக்கவே முடியாது. ஏன்னா, அதாவது நான் வயலன்ஸ்ல கூட இருந்துற முடியும். ஆனா, இந்த அகிம்சை வழியில இருந்திருக்கணும்னா, அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு பொறுமையை வந்து கடைப்பிடிச்சிருந்தா மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அவரால வாழ்ந்திருக்க முடியும். அது வேற எந்த ஒரு கருத்துக்கள் பின்னாடி இருந்தாலும், ஆனா இந்த அகிம்சை என்ற சொல்லுக்கு இந்த உலகம் முழுவதும் போற்றுவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாதிரி ஒரு வாழ்க்கைய அத நீங்க ஒரு நாள் வாழ்ந்து பாருங்க. இவரு காலம் முழுவதும் அவர் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்திருப்பார்னா, அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பொறுமை இருந்திருக்கும்னு பாருங்க. இதெல்லாம் நீங்க அவருடைய பேக்ரவுண்ட் ஹிஸ்டரியா படிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ தெரியும் அதனுடைய வலி, அதனுடைய அந்த ஒரு வார்த்தைக்கு உண்டான வலிமை என்னன்னு தெரியும். அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அப்போ அந்த அறத்தினுடைய ஊன்றுகோலாக எது இருக்குதுன்னா, அவர் கையில இருக்கிற அந்த சிறிய கைத்தடி விளங்குகிறதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அறம்னாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்திக்ஸ். அப்போ அந்த அதாவது வயலன்ஸ் அண்ட் நான் வயலன்ஸ். நான் வயலன்ஸ் ஆம் அடிதடி. வயலன்ஸ் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அகிம்சை. இததான் வந்து சொல்றாங்க. நான் வயலன்ஸ் மாத்தி மாத்தி சொல்லிட்டேன்மா. அதுக்கப்புறம் பாருங்க அதுக்கப்புறம் பாருங்க. இப்போ வந்து நம்ம பாடத்துக்குள்ள என்னன்னு பார்க்கலாமா? இதெல்லாம் இந்த பாடத்துல என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாருடைய பங்களிப்பு தான் நம்ம இந்திய நாடு வந்துட்டு பல புதுமைகளை புகுத்துற அளவுக்கு வந்துட்டு ஒரு நாற்றங்காலாக இதையெல்லாம் விளங்கியது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கவிதையில வந்து குடுத்திருப்பார். பாருங்க. இப்போ இந்த பாடல பார்க்கலாம். பாரதம் அன்றைய நாற்றங்கள். அதாவது நமது நாடு வளம் பொருந்தியது. இங்கு இயற்கை வளங்கள் மட்டுமன்றி இலக்கிய வளங்களும் இருந்தது. அதாவது இயற்கையான முறையில கிடைக்கப்பெற்ற வளங்கள் மட்டும் இந்தியாவுல கிடையாது. இலக்கிய வளங்களும் இருந்தன. இலக்கிய வளங்கள் எதை சொல்லியிருக்கிறாங்க? காளிதாசருடைய பாடல்கள், கம்பருடைய பாடல்கள், திருவள்ளுவருடைய திருக்குறள், அதுக்கப்புறம் இது எல்லாமே என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரம் இது எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த பாடல்ல வந்துட்டு இலக்கியங்களும் வந்துட்டு ஒரு வளத்துக்கு காரணமாக இருந்தது. இலக்கிய வளம்னா அதுவும் ஒரு வளர்ச்சியினுடைய பங்காக இருந்திருக்கு இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு. வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நமது நாடு. வேற்றுமையில் ஒற்றுமை என்னது? இங்க இந்துக்கள் இருக்கலாம், முஸ்லிம்கள் இருக்கலாம், கிறிஸ்டியன்ஸ் இருக்கலாம், புத்திஸ்ட் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனாலும் இவங்க எல்லாம் ஒவ்வொரு உணவு பழக்கவழக்கம் நம்ம இங்க சோறு தின்றோம், அங்க அவங்க சப்பாத்தி தின்றாங்க. இங்க வந்துட்டு சில பேர் களி சாப்பிடுறாங்க, அங்க வந்துட்டு இந்த கேப்பக்களி அந்த மாதிரி மலையாளத்துல சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அவங்களுடைய உணவு பழக்க முறை,
அவங்களுடைய உடை, பேசுற மொழி, அவங்களுடைய பண்பாடு, கலாச்சாரம் இது எல்லாம் வேற்றுமையாக இருந்தாலும் எது வந்து ஒரே ஒரு புள்ளியில கொண்டு நிறுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர் என்ற ஒரே ஒரு வார்த்தை தான் வந்துட்டு எல்லாரையும் ஒற்றுமைப்படுது. அதுதான் வந்து இதனுடைய பொருள். வேற்றுமையில் ஒற்றுமைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு மொழிகள், வெவ்வேறு கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்துலயும் வெவ்வேறாக கொண்டிருந்தாலும், ஒற்றுமை என்பது எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய என்ற நாட்டின் கீழ எல்லாரும் இருக்கிறதுனால, நம்ம இந்த நாட்டுப்பற்று தான் வந்து எல்லாரையும் ஒரே ஒரு குடையின் கீழ நிறுத்துது. அப்ப இமயம் முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் அனைவரும் இமயம்னா இமயமலையிலிருந்து அதாவது கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் சொல்லிட்டு படிச்சு இல்லையா? அப்போ இமயம் முதல் குமரி வரைக்கும் இதுதான் வந்து குமரி என்பது கன்னியாகுமரிமா. இமயம் என்பது என்னன்னா அங்க இருக்கிற மேல இமயமலை அதுதான் வந்து இமயம். அப்போ இங்க இருக்கிற இந்தியர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா உணவு, உடை, மொழி, நாகரிகம் அதாவது நம்ம சாப்பிடுற உணவு முறைகள்ல வேறுபட்டிருக்கும். நம்ம உடுத்தக்கூடிய உடைகளே வந்து வேறுபட்டிரும். இங்க ஒருத்தர் இப்ப நம்ம இங்க புடவை கட்டுறோம்னா அங்க வந்து அவங்க சுடிதார் போடுவாங்க. அந்த மாதிரி வந்து உடைகளும் வேறுபட்டிருக்கும். வேட்டி கட்டுறோம்னா அவங்க பேண்ட் போடும். இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொழி. நம்ம இங்க தமிழ் பேசுனா, அங்க வந்து அவங்களுடைய அவங்களுடைய மொழி பேசுவாங்க. இந்தி மொழி பேசுவாங்க. இல்லாட்டி அவங்களுடைய மராத்தி மொழி பேசுவாங்க. அந்த மாதிரி. நாகரிகம்னா என்னதுன்னா, அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்றவாறு அப்போ இப்போ நாகரிகம்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த காலகட்டத்தில வளர்ந்து வந்துற இப்ப இருக்கிற நாகரிகம். அதாவது பண்பாடு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பின்பற்றது, முன்னோர்கள் பின்பற்றது அப்படியே பின்பற்றது தான் வந்து பண்பாடு. நாகரிகம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடை, நடை, உடை, பாவனங்கள் இப்போ இக்காலத்திற்கு ஏற்றவாறு மாறிக்கொள்வது அந்த நாகரிகம். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்தந்த இடத்திற்கு ஏற்றவாறு மாறுபட்டிருக்கும். அப்ப இதுல எல்லாம் நம்ம வேறுபட்டு இருந்தாலும், எதுல வந்து உணர்வால் வந்து ஒன்றுபடுறோம். என்ன உணர்வு? இந்தியர் என்ற உணர்வால் வந்து எல்லாரும் என்ன செஞ்சிருக்கோம்? ஒன்றுபட்டவர்களே. அப்போ தேசிய ஒருமைப்பாட்டை போற்றும் பாடலை அறிவோம் வாருங்கள். அப்போ இந்த தேசிய ஒருமைப்பாடுனா, நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு போற்றக்கூடிய பாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் சொல்லிட்டு குடுத்துருக்காங்கம்மா. ஒரு பாட்டுக்கே இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறது இல்ல. இதெல்லாம் நீங்க உணர்ந்து படிச்சீங்கன்னா, ஒரு முறைக்கு படிச்சீங்கன்னா, நீ 100 முறைக்கு படிச்சதுக்கு சமமாயிடும். இத அப்படியே நீங்க உட்காந்துட்டு புதுமைகள் செய்த தேசம் எதுன்னா, அது அப்படியே இருக்க வேண்டியதுதான். பாருங்க. புதுமைகள் செய்யும் தேசம் இது. புதுமைகள் செய்த தேசம் எது? நம்ம இந்திய தேசம். என்ன மாரி புதுமைகள்லாம்? நெறைய புதிய கண்டுபிடிப்புகள், இன்னோவேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன கண்டுபிடிப்புகள்லாம் இப்போ இப்பவே இருக்குதுன்னா, அவர் அந்த காலத்திலேயே வந்துட்டு எவ்வாறெல்லாம் வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பூமியின் கிழக்கு வாசல் இது. அப்போ பூமி இருக்குது. பூமியின் கிழக்கு வாசலாக எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய என்ற நாடு வந்துட்டு பூமிக்கு கிழக்கு வாசலாக இருக்குது. உங்களுக்கு அங்கேயே பொருள்லயே குடுத்துட்டேன். இத அப்படியே தெரிஞ்சுக்கங்கம்மா. தெய்வ வள்ளுவன் அதாவது வள்ளுவருக்கு என்ன சொல்றாங்க? தெய்வ வள்ளுவன் நெய்த குறள் தான். அவர் நெய்தன்றது புடவை எப்படி நெய்றோமோ, அதே மாரி அவருடைய வள்ளுவனால் நெய்த குறள் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள். அந்த திருக்குறள் என்னன்னு சொல்றதுன்னா, தேசமுடுத்திய நூலாடை. அப்போ தேசமுடுத்திய நூலாடை எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருக்குறள்னு சொல்றாங்க. மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு அதாவது உண்மைகளை போற்றக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இந்திய தாய்க்கு மெய் உணர்வே வந்துட்டு என்கிறது மேலாடை. மெய் உணர்வுன்னு பார்த்தீங்கன்னா அந்த உண்மை உணர்வு இருக்குதுல்ல அதுதான் இந்த இந்திய தாய்க்கு எதிர்ன்னு பார்த்தீங்கன்னா மேலாடையாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் இந்த வரிகளை நீங்க படிக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கம்மா. அதுக்கப்புறம் காளிதாசர் கவிஞர் இருக்காது இல்லையா? காளிதாசன் அக்காலத்தில் வாழ்ந்த காளிதாசன் என்ற கவிஞர்னு பார்த்தீங்கன்னா அந்த கவிஞனினுடைய தேன் இசை பாடல்கள் தேன் போன்ற இனிமையான இசைக்கக்கூடிய பாடல்கள் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா காவிரி கரையில் வந்து எதிரொலிக்குது. அப்போ காவிரி எங்க இருக்குது? கர்நாடகா மாநிலத்துல உருவாகுற அந்த கா காவிரி ஆறு இந்த காளிதாசனுடைய தேனிசை பாடல்கள் வந்துட்டு அந்த கரையில போயிட்டு எதிரொலிக்குதான் இந்த காவிரி ஆற்றினுடைய கரையில. அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்பனினுடைய அமுதம் போன்ற கவிதைக்கு அதாவது அமுதம்னா என்னது? திகட்டாதது. அதாவது அதுக்கு ஈடு இணை இல்லைன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி அமுதம் அமுதம் போன்ற கவிதைக்கு அந்த கவிதை எப்படின்னா அமுதம் போன்று இருக்குதான் கம்பனுடைய கவிதை. அந்த கவிதைகளுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கங்கை அலைகளே வந்துட்டு என்ன பண்ணுது? மியூசிக் போடுது. அதாவது இசை அமைக்குது. அப்போ இந்த கங்கை நதி இருக்குது. இதனுடைய அலைகள் இருக்குது இல்லையா? இந்த அலைகள் என்ன செய்யுதுன்னா, இந்த அலை வந்து அலையிறது வந்துட்டு அவருடைய கவிதைக்கு வந்துட்டு இசையமைக்கிற மாரி இருக்கதான் இந்த அலைகள் வந்துட்டு. எதனுடைய அலைகள்? கங்கை நதியினுடைய அலைகள்ன்னு சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு இந்த அந்த இந்தியா முழுவதற்குரிய அந்த இயற்கை வளங்களையும் சரி, அதாவது கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையும் அந்த ஒற்றுமை அந்த பாடல் வரிகளை வந்து விளக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கன்னி குமரியின் கூந்தலுக்காக கன்னின்னா எங்க அது? கன்னியாகுமரியில் இருக்கிற இது வந்துட்டு குமரி என்பது கன்னியாகுமரி. கன்னி என்பது பெண்கள். அப்ப கன்னி குமரியின் கூந்தலுக்காக கூந்தல்னு என்னது? முடிக்காக காஷ்மீர்ல பூக்கக்கூடிய தோட்டத்தில் இருக்கிற பூக்கள் வந்து என்ன செய்யுதாம்?
பூ தொடுக்குதாம், மாலைகள் கொடுக்கும்னு சொல்றாங்க. அப்போ மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்குதாம். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை இங்க இருக்குது. இது வந்துட்டு கிழக்கு தொடர்ச்சி மலை இங்க இருக்குது. அப்போ இங்க இருக்கிற நதிகள்லாம் உற்பத்தி ஆயிட்டு கிழக்கு தொடர்ச்சி மலை பக்கம் வந்து எங்க கலக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வங்காள விரிகுடால போய் கலக்குது. அப்படி கலக்கும்போது அங்க என்ன கேட்குதாம்? நலம் கேட்குதாம். இங்க இருக்கிறவங்கள கேட்டு அங்கிருந்து நலம் கேட்குது. எப்படி ஒரு ஒரு உணர்ந்து அது வந்து இங்க உருவாகுது, இங்க போய் கலக்குது. அது நம்ம பார்வைக்கு அப்படிதான் தெரியும். ஆனா இவரு என்ன சொல்றாரு, இங்க இருக்கிற மேற்கு மலையில உற்பத்தி ஆகுற இந்த நதிகள், கிழக்கு கரையில போயிட்டு நலம் கேட்குது, நலம் விசாரிக்குதுன்னு சொல்லிட்டு அவருடைய கவிதையில வந்துட்டு ரசிச்சு குடுத்திருக்காரு. அதுதான் நீங்க என்ன செய்யணும், இந்த இயற்கையெல்லாம் எப்படி பார்க்கணும்னா, ரசிச்சு பார்க்கணும். அப்பதான் அதனுடைய ஒரு ஒரு படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். பாருங்க. அதுக்கப்புறம் புல்வெளி எல்லாம் ஏன்னா இந்த பக்கம் இருக்குது, நலம் கேக்குதுன்னா என்னது? இப்ப இயற்கை வளம் எல்லாம் செழிப்பாயிடுச்சு இந்த நீரால. அப்ப புல்வெளி எல்லாம் பூக்காடாச்சு. புல்லெல்லாம் இருந்ததெல்லாம் என்னது? இந்த நீர் பட்டு இங்க உற்பத்தியான நீர்கள் இங்க வரைக்கும் வந்ததுனால, நான் புல்வெளி எல்லாம் பூக்களாக பூக்காடுகளாக ஆகி புன்னகை செய்த பொற்காலமா மாறிடுச்சு. அப்ப பொற்காலமாக அந்த காலம் வந்துட்டு மாறிடுச்சு இந்த நீரால அப்படிங்கிறாங்க. கல்லை கூட காவியம் ஒரு கல் இருக்குது. அந்த கவிஞன் வந்து சிற்பி வந்து செதுக்குறதுனால, அந்த கல்லு கூட என்ன ஆயிடுச்சு, ஒரு காவியமாக ஒரு ஒரு காவியம்னா ஒரு கற்பனையாக ஒரு ஓவியம் ஒரு காவியம்னா என்ன சொல்றது? ஒரு தீட்டுவாங்க இல்லையா கற்பனையில. அந்த ஒரு காவியமாகி கட்டி நிறுத்திய கலைக்கூடமாக மாறிடுச்சு. ஒரு கல் இருக்குது. அந்த கல்ல கூட அழகுபடுத்தக்கூடிய ஒரு கலைக்கூடமாக இந்த காவியக்கூடமாக இந்த கல்லால் செதுக்கிய காவியம் வந்து இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு கலைக்கூடமா மாறிடுச்சு. இதுக்கு உங்களுக்கு உதாரணம் வந்துட்டு, நீங்க போயிட்டு மாமல்லபுரம் நம்ம கோவில் எங்கெங்க கோவில் கட்டடக்கலைகள்லாம் இருக்குது, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அப்போ அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசித்திர எப்படி வந்துட்டு அள்ள அள்ள குறையாத அமுத சுரபில அள்ள குறையாத உணவு இருந்துட்டே இருக்குமோ, அதே மாதிரி இந்த அன்னை நாட்டினது இந்திய தேசிய நாட்டில அந்நிய நாடுகள் கூட பசி தீரற அளவுக்கு எப்படின்னா செல்வ வளம் பெருகி இருக்கிறது, குறைவில்லாமல் இருக்குது. அள்ளல்ல குறையாத அளவுக்கு இந்த நாட்டுல வந்துட்டு அமுத சுரபியில் இட்ட உணவு எப்படி குறையாமல் இருக்குதோ, அதே மாதிரி இந்த இந்திய நாட்டுல இருக்கிற இந்தியாவுல அள்ளல்ல குறையாத அந்த அளவுக்கு வந்து அடுத்த நாட்டுகள் பசித்திர அளவுக்கு வந்துட்டு வளமாக இருக்கிற ஒரு நாடுன்னு சொல்லிட்டு அவருடைய கவிதையில கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அண்ணல் காந்தியடியின் சின்ன கைத்தடி இவர் கையில இருக்கிற இந்த சின்ன கைத்தடி அறத்தினுடைய ஊன்றுகோலாக இருக்குது. அறத்தினா என்னது? எத்திக்ஸ், அதாவது வன்முறை இல்லாமல் அகிம்சையின் அதாவது வன்மை சண்டை கத்தி அந்த மாதிரி எதுவுமே இல்லாத அமைதியான அறத்தின் வழியில நடக்கிறது தான் வந்து அறம். அதுதான் வந்து இதுன்னு சொல்லுவாங்க அகிம்சை. அப்போ அறத்தின் ஊன்றுகோலாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ புதுமைகள் செய்த தேசம் எது? பூமியின் கிழக்கு வாசல் எது? அப்போ புதுமைகள் செய்த தேசம் எதுன்னா இந்திய தேசம். புதுமைகள் எல்லாம் இனோவேஷன்ஸ் எல்லாம் புதிய புதிய கண்டுபிடிப்புகள்லாம் இருந்துகிட்டே இருக்கிற ஒரு தேசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்திய என்ற தேசம். அப்படிப்பட்ட தேசம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகில் இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் கிழக்கு வாசலாகவே இருக்குதுன்னு சொன்னா. அப்போ உலகத்திற்கு கிழக்கு வாசலாக இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா என்ற நாடு. அப்ப இந்தியா என்ற நாடு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற நாடுகளுக்கு ஒரு கிழக்கு வாசலாக அந்த அளவுக்கு வளமிக்க ஒரு நாடாக இந்த இந்தியா என்ற நாடு இருக்குது. அப்ப இந்தியா என்ற நாடுக்கு ஒரு நாற்றங்காலாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் தான் இதெல்லாம் தான் வந்துட்டு இந்தியா என்ற நாடு வந்துட்டு நாற்றங்காலாக இருக்கிறது வந்து இது. அந்த கிழக்கு வாசலாக உலகத்திற்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. அப்ப இந்தியா சிறப்புற்று விளக்குறதுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருக்குறள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த காளிதாசுடைய கவிதைகள், அதுக்கப்புறம் கம்பனுடைய கவிதைகள், அதுக்கப்புறம் வேலுநாச்சியாருடைய அந்த வீரம், அவங்களுடைய அந்த அவங்களுடைய வீரமிக்க செயல்பாடு, அவங்களுடைய அந்த மொழி, அவங்களுடைய அந்த வீரம் என்ன சொல்றது? அந்த சண்டையெல்லாம் பயிற்சி பண்ணுவாங்க இல்லையா? இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ஒரு காரணங்களா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாடல் வரிகள வந்து குடுத்திருக்காங்க. இதோட இந்த பாடல் வந்து நிறைவடையுதுமா. அடுத்துல வந்து இதுல பயிற்சி வினாக்கள்லாம் நீங்களே பயிற்சி பண்ணி பாருங்க. அடுத்துல வந்துட்டு உரைநடையில வந்துட்டு தமிழ்நாட்டுல காந்தியுடைய பங்களிப்பு எப்படியெல்லாம் இருந்திருக்குன்ட்டு அடுத்த வகுப்புல பார்க்கலாமா? தேங்க் யூ. பாருங்க இயற்கையை ரசிச்சுட்டு படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும்? இனிமையை கொடுக்கும் இந்த பாடல்கள். இதுதான் இல்ல, எத படிச்சாலும் ரசிச்சு படிங்க. தேங்க் யூ.